இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் என்று யோசித்திருக்கிறீர்களா? இந்த காணொளி அதற்கு பதிலாயிருக்கும். 1 யோவான் 1:5 வேதம் சொல்கிறது, தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. 1 தீமோத்தேயு 6:16 சொல்லுகிறது, அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் என்று. யோவான் 9:5 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யோவான் 8:12 அவர் சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். எப்படி சூரியன் அதிகாலையில் உதயமாகி இந்த உலகம் முழுவதற்கும் ஒளியை கொடுத்து உதவுகிறதோ, அதை போல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவாதி தேவன் ஆவிக்குரிய உலகத்தில் ஒளியாயிருக்கிறார். ஒளி இல்லாமல் நம்மால் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இரவில் நாம் உறக்கத்தில் எழுகின்ற பொழுது கூட கொஞ்சம் தூரம் நடக்கணும்னா கூட நம்ம லைட்டை போட்டு தான் எங்கேயாவது போகிறோம். வழியில் நடக்கின்ற பொழுது டார்ச் லைட்டை ஏந்தி கொண்டு செல்கிறோம். ஒளி இல்லாமல் நம்மால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம். அதை போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவாதி தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவர் இல்லாமல் நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்பதை இந்த வேத வசனங்கள் நமக்கு விளக்கி சொல்லுகிறது. தேவன் ஒளியாய் இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தேவாதி தேவனை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கின்ற பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளாத பொழுது, இந்த ஒளியை நாம் விட்டு விலகுகின்ற பொழுது நாம் இருளிலே இருக்க நேரிடும் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. இருள் என்பது சாத்தானை குறிக்கிறது, சாத்தானுடைய கிரியைகளை குறிக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு விளக்கி சொல்லுகிறது. யோவான் 3:19 ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்? நாம் இருளை விரும்புகிறதே காரணமாயிருக்கிறது. ஒளியின் காரியங்கள் என்னென்ன, இருளின் காரியங்கள் என்னென்ன என்று விளக்கி நாம் பேசலாம். ஆனால் அதை உங்களுடைய தியானத்திற்கு நான் விட்டு விடுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் காரியங்கள், பிதாவாகிய தேவனுக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் ஒளியின் காரியங்களாய் இருக்கிறது. சாத்தானுடைய கிரியைகள் எல்லாம், இயேசு கிறிஸ்துவை நிராகரித்து செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் இருளின் காரியங்களாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் இன்னும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. அதோடு காரியம் முடிந்து போகிறதில்லை. அவர் நம்மையும் ஒளியுள்ள வாழ்க்கை வாழ அழைக்கிறார். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஒளியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். யோவான் 8:12 நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நாம் ஜீவ ஒளியை அடைந்திருப்போம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது. யோவான் 12:35, 36, 46 இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நாம் ஒளியின் பிள்ளைகளாக வேண்டும், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டும். அப்போ ஒளியாய் இருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 46 என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராத படிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். அவரிடத்தில் நாம் விசுவாசமாய் இருக்கின்ற பொழுது நாம் இருளில் நடக்க மாட்டோம், ஒளியில் நாம் நடப்போம், ஒளியாய் இருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 5:14 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நாம் எப்படி உலகத்துக்கு வெளிச்சமாய் இருப்போம்? நம்முடைய தேவாதி தேவனுடைய ஒளியை நாம் பின்பற்றுகின்ற பொழுது நாமும் கூட
ஒளியாய் இருப்போம், இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருப்போம் என்று சொல்லி வேதம் பல்வேறு வசனங்களில் நமக்கு கற்பிக்கிறது. இதெல்லாம் எனக்கு வேண்டாம், ஒளியெல்லாம் எனக்கு வேண்டாம், ஒளியின் பிள்ளைகளாகவும் நான் நடக்க வேண்டாம், அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் யூதாஸ் காரியோத்தின் வாழ்க்கையை நாம் நினைவு கூற அழைக்கப்படுகிறோம். இருளில் நடந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு இந்த யூதாஸ் காரியோத்து ஒரு உதாரணமாக இருக்கிறார். நாம் ஒளியின் இடத்திற்கு வருவது நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா! தேவன் ஒளியாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் ஒளியுள்ள வாழ்க்கை வாழ அழைக்கிறார். ஒளியுள்ள வாழ்க்கை வாழ முயற்சி செய்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.